அதனால் அவன் கொடுக்க நினைக்கிறத யாரும் தடுக்க முடியாது, அவன் தடுக்கிறத உங்களுக்கு யாரும் கொடுக்க முடியாது. நீங்கள் எங்கே திருப்பப்படுகிறீர்கள்? என்னை விட்டுட்டு ஏன் மனித பக்கம் திரும்புறீங்க? இவங்க தடுத்துட்டாங்க, இவங்க கெடுத்துட்டாங்கன்னு சொல்கிறீங்க. அப்படி தடுக்கப்படுதுன்னு சொன்னால் அது நமக்குரியது கிடையாது. அதை புரிஞ்சு, ஒரு விஷயம் எனக்கு வர வேண்டியது வரல அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்குரிய கிடையாது. உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக வந்து அடைஞ்சே இருக்கும், இது சத்தியம். ஆனால் நம்ம எதுக்காக இது தடையாகுது அல்லது காலதாமதம் அப்படின்னு சொன்னால், யார் மூலமாக நம்ம கோவத்தோடய குரோவத்தோடு இருக்கிறோம். இவங்களால தான் எனக்கு இந்த பிஸ்னஸ் கெட்டு போச்சு, அதை நான் வீடு வாங்க போனேன், இவங்க வந்து இவங்க வாங்கிட்டாங்க, ஒரு லேண்டு வாங்க போனேன், இவங்க தடுத்துட்டாங்க அப்படின்ட்டு நம்ம குற்றங்குறையில் மனசில் வச்சுருக்கிறோம். அதன் காரணமாக அடுத்து வரக்கூடிய பாக்கி தடையாக இருக்குது. எந்த ஒன்றுமே உங்களுக்கு தடுக்கப்படுதா அது உங்களுக்குரிய கிடையாது. கொடுக்கப்படுதுன்னா ஒரு சோதனைக்காக, தடுக்கப்படுறது ஒரு நன்மைக்காக. கொடுக்கப்படுறது ஒரு சோதனைக்காக. நீங்கள் அதை கொண்டு பெருமை கொள்றீங்களா, மற்றவங்களை பொறாமை தூண்டி விடுறீங்களா, அல்லது அதில் பெருமைக்காக செலவு பண்ணுறீங்களா, வீண் பண்ணுறீங்களா, அல்லது நன்மைகளுக்காக செலவு பண்ண போகிறீங்களா? நம்ம வரக்கூடிய பொருள் எல்லாமே என்னுடைய திட்டங்களில் இதை வாங்கலாம், அதை வாங்கலாம், அப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம் இருக்கணும் இல்லையா? நன்மைகளுக்காக நான் செலவு பண்ணணுமே, பிரதிபலன் எதிர்பாராமல் நான் இதனுடைய பாதையில் உதவணுமேங்கிற எண்ணம் நம்மகிட்ட இருக்கான்னு பார்த்தா கண்டிப்பாக இருக்காது. எனக்கு எவ்வளோ கொடுத்தாலும் சரி, நான் இன்னும் கொஞ்சம் யார்ட்டையாக வாங்கி போட்டு வாங்கலான்ற எண்ணம் மட்டும் இருக்க முடிய, அல்லது எனக்குள்ளேயே நான் வச்சுக்க நினைப்பேன் முடிய. உணவு கூட சரியாக செலவு பண்ண முடிய செலவு பண்ணாத குடும்பங்களும் இருக்குது. தன்னுடைய குடும்பத்துக்கு செலவு பண்ணுறதுக்கு கூட தயங்குவாங்க. ஆனால் பணம் பொருள் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் வாழ்க்கையில் முன்னேற்றம் நினச்சிட்டு இருக்கோம். போன வருஷத்தோட இந்த வருஷம் என்னுடைய பேங்க் பேலன்ஸ் கூட இருக்கணும், என்னுடைய ப்ராப்பர்ட்டி கூட இருக்கணும், இது என்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் நினச்சிட்டு இருக்கணும். ஆனால் போன வருஷம் இந்த வருஷம் நான் அமைதி கலைஞ்சிருக்கிறேன், ஆரோக்கியம் இழந்திருக்கிறேன், இன்னும் பணத்தை அதிகமாக வந்து மருந்துக்கு தான் செலவு பண்ணிட்டுருக்கிறேன். நான் ஒன்றும் இல்லை. ஒவ்வொருத்தரும் இந்த நிலையில் தான் இருக்கிறோம். அதில் ஒரு பெருமை, நான் சேர்த்து வச்சனால தான் இன்றைக்கி வைத்து செலவு பண்ண முடிஞ்சிச்சு. நீங்கள் சேர்த்து வச்சனால தான் இந்த மாதிரி செலவு உங்களுக்கு வந்துச்சு. உங்கள் உணவுகளுக்கு, உங்கள் வீடுகளுக்கு உணவுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு நீங்கள் தயங்கினீங்க, அதுக்கு செலவு பண்ணுறதை வந்து நீங்கள் கஞ்சித்தனம் பண்ணீங்க. ஆனால் வெளியில் பெருமைக்காக செலவு பண்ணுறதில்ல, உங்களுடைய ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணுறதுல எந்த குறையும் வைக்கல. நீங்கள் இன்னும் பணத்தை அதுக்காக தான் செலவு பண்ணுறதுக்காக வச்சுருக்கீங்க, என்னுடைய பெருமைக்காக அதை நம்பி வாழ்றதுக்காக.